உட்புறமும் வெளிப்புறமும் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து மல்டிப்ளை வித் 2. ஓகே. உட்புறம் வந்தா 1. ஆமா, உட்புறம் வந்தா 1 மட்டும்தான். உட்புறமும் வெளிப்புறமும் சேர்ந்து வந்தா மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை வித் 2 2ஆல பெருக்கணும். கிளாஸ் போலாங்களா? ஸோ கன செவ்வகம். ஸோ கன செவ்வகம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, செவ்வகம் ஆனா அதுலேயே இந்த மாதிரி ஸோ நம்ம வச்சிருக்கிற ஃபோன் இருக்குல்ல, மொபைல் ஃபோன், அது வந்து ஒரு கன செவ்வகம். எரேசர் இருக்குல்ல, அது ஒரு கன செவ்வகம். போர்டு அழிக்கிற டஸ்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு கன செவ்வகம். நம்ம படிக்கிற புக் இருக்குல்ல, அது ஒரு கன செவ்வகம். சரிங்களா? இதெல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள் கன செவ்வகத்துக்கான நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் பயன்படுத்தியிருக்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நீளம், அதாவது எல்லு. சரிங்களா? இது வந்து அகலம், இது வந்து அகலம் பிரெத்து. இது வந்து உயரம் ஹெச், உயரம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 6 செவ்வக வடிவிலான தளபகுதிகளால் அடைப்படும் ஒரு மூடிய திண்மமே கன செவ்வகம். 6 செவ்வக வடிவிலான தளப்பகுதிகளால் அடைப்படும் ஒரு மூடிய திண்மமே கன செவ்வகம். அதாவது எல்லா பக்கமே செவ்வகமா இருக்கும். குறைஞ்சபட்சம் 4 பக்கம்னாச்சும் செவ்வகம் இருக்கணும். இது ரெண்டும் சதுரமா இருந்தாலும் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 4 பக்கம்னாச்சும் செவ்வகம் இருக்கணும். சரிங்களா? அப்பதான் அது கன செவ்வகமா வடிவம் இருக்கும். அடுத்த பாயிண்ட், கன செவ்வகத்தில் 6 முகங்கள் இருக்கும். கன செவ்வகத்தில் 6 முகங்கள் இருக்கும். சரிங்களா? கன செவ்வகத்தில் 8 உச்சிகள் இருக்கும். 12 விளிம்புகள் இருக்கும். சரிங்களா? கன செவ்வகத்தில் வந்து 8 உச்சிகள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும். அது என்ன 8 உச்சி அப்படின்னா, இங்க பாருங்க, 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8 8 உச்சிகள். 12 விளிம்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கோடு இருக்குல்ல, அதான். 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதான் விளிம்புகள்னு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். அதுதான் மெயின். இதெல்லாம் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் தியரி கேட்டால் தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். ஃபார்முலாக்கு போயிடலாம், அதுதான் முக்கியம். சரி, கன செவ்வகத்தின் கன அளவு L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அடுத்து ரெண்டாவது, மொத்த பரப்பு அப்படிங்கிறது 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல்என். 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். இது மொத்த பரப்பு. மூணாவது, பக்கப்பரப்பு, அதாவது 4 ஃபேஸ் மட்டும்தான், மேலையும் கீழையும் கிடையாது. ஸோ பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 2 ஆஃப் எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச். ஸோ இந்த மொத்த பரப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்களேன். மொத்த பரப்பு அப்படின்னா புறப்பரப்பு பிளஸ் மேல் பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த பரப்பு. சரிங்களா? ரைட். அடுத்த ஃபார்முலா மூலைவிட்டம். D is equal to root of L square plus B square plus H square.
of L square plus B square plus H square. அடுத்தது ஒரு கன செவ்வகத்தின் அடிப்பக்கமும் மேல் பக்கமும் செவ்வகங்கள் ஆகும். ஒரு கன செவ்வகத்தின் அடிப்பக்கமும் மேல் பக்கமும் செவ்வகங்கள் ஆகும். அவைகளுடைய பரப்பு வந்து L into B. இப்போ டைரக்டா மாடல் சம்ஸ்ல போயிடலாம். இதுதான் ஃபார்முலா. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. 20 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் 8 மீட்டர் உயரமும் கொண்ட ஓர் அறையின் மொத்த பரப்பு யாது? ஒரு அறையினுடையது மொத்த பரப்பு என்ன? நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீளம், அகலம், உயரம் கொடுத்தாவே அது வந்து ஒரு கன செவ்வகம் தான். ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே கன செவ்வகங்கிற வார்த்தையே கொடுக்கல. நம்ம புரிஞ்சுக்கணும். நீளம் அகலம் கொடுத்தாவே அது செவ்வகம். நீளம் அகலம் உயரம் கொடுத்தாவே அது வந்து கன செவ்வகம். சரிங்களா? ஸோ கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா 2 of LB plus BH plus HL. சரிங்களா? 2 of LB plus BH plus HL. இது ஃபார்முலா. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2LB, அதாவது Lங்கிறது 15 நீளம், Bங்கிறது பிரெத் அகலம் 15 மீட்ரு, சாரி Lங்கிறது 20 மீட்டர். கரெக்டா? ரைட். ஓகே. Lங்கிறது 20 மீட்டர் நீளம், 15 மீட்டர் அகலம், ஹெச்ங்கிறது உயரம் 8 மீட்டர். ஸோ அப்படியே பெருக்கிக்கலாம். 20 × 15 கரெக்டா? ப்ளஸ் 15 × 8 ப்ளஸ் 8 × 20. சரிங்களா? ஸோ அடுத்தது உள்ள சிம்பிளை பண்ணிக்கலாம். 15 2 30, அப்போ 300. 15 8 120, 8 2 16, அப்போ 160. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கூட்டிக்கணும். 300 400 420 480, அதுக்கப்புறம் 580. 580 × 2. ஸோ 0 8 2 16, 1 I 2 10 11. ஸோ 1160 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் இதற்குரிய சரியான விடை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து நம்ம போகலாம். அடுத்து போலாங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு செவ்வக வடிவ பெட்டியின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அதனுடைய நீளம் அகலம் முறையே 15 மீட்டர் அப்புறம் 8 மீட்டர், 15 மீட்டர் 8 மீட்டர் எனில் அதனுடைய உயரம் யாது? இந்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனுடைய நீளம் அகலம் கூட கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் செவ்வக வடிவ பெட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய கன அளவு கொடுத்துருக்காங்கன்னா கன அளவுக்குரிய ஃபார்முலா, கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா L × B × H. L × B × H. கரெக்டுங்களா? ஸோ கன அளவுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 1440ன்னு சொல்லிட்டு. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா
15 மீட்ரு, அகலம் வந்து 8 மீட்ரு, உயரம் வந்து என்னன்னே தெரியல. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முகஞ்சு 15, இங்கே ஈரஞ்சு 10, 4 8 5 40, 8 5 40, 1 3 3, 9 3 27, 6 3 18, 1 8 8, ஈரெட்டு 16. உயரம் என்பது என்னது? 12 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு வந்து 660 மீட்டர் கியூப். அதனுடைய அடிப்பரப்பு வந்து 33 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய உயரம் யார்? ஸோ கன செவ்வகத்தினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க, அதனுடைய அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க 33 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எனில் அதனுடைய உயரம் யாது? சரி, ஃபர்ஸ்ட் இதுல வந்து கன செவ்வகத்தினுடைய கன அளவுனாலே நமக்கு என்ன ஃபார்முலான்னு தோணும்? L × B × Hன்னு தோணும். ஆனா இங்க அவங்க நீளமோ அகலமோ எதுவுமே கொடுக்க கிடையாது. புரியுதுங்களா? நீளமோ அகலமோ கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்புக்கு ஃபார்முலா பாருங்க, என்னது? அடிப்பரப்பு அப்படிங்கிறது என்னது? ஒரு செவ்வகம். கரெக்டுங்களா? அடிப்பரப்புங்கிறது ஒரு செவ்வகம். அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவுங்கிறது L × B. சரிங்களா? செவ்வகத்தின் பரப்பளவுங்கிறது L × B. ஸோ L × Bங்கிறது என்னது? 33. ஸோ 33, அதாவது L × 33 × H தான் என்னது? 660 கன அளவு. புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கணும். ஸோ 3 11 33, 6 11 66, 1 3 3, 3 6. இப்போ ஹெச்ங்கிறது 20. ஸோ நீங்க இந்த இடத்துல லேர்ன் பண்ண வேண்டியது அடிப்பரப்புங்கிறது L × B அப்படிங்கிறது தெரியும். புரியுங்களா? 20 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். போலாங்களா? ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. 10 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம். 10 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 12 மீட்டர் உயரம் கொண்ட 12 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியினுள் வைக்கப்படும் மிக பெரிய குச்சியின் நீளம் யாது? மிகப்பெரிய குச்சியின் நீளம் யாது? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய வேர்ட், அந்த மிகப்பெரிய குச்சி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மூளை விட்டத்தை தான் மீன் பண்ணுது. அதாவது ஒரு சூட்கேஸ் இருக்கு அப்படின்னா அதுல மிகப்பெரிய குச்சி எங்க வைக்க முடியும் கனசெவ்வக பெட்டியில் அப்படின்னா இங்கதான் வைக்க முடியும். அதனுடைய மூளை விட்டத்துல தான் பெரிய குச்சி வைக்க முடியும். புரியுதுங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ D is equal to √L² plus B² plus H² அப்படிங்கிறது தான் மூளை விட்டத்திற்கான ஃபார்முலா. இதுல அவங்க நீளம், அகலம், உயரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதாவது D is equal to √10², 8², 12². ஓகேங்களா? ஸோ இப்போ 10² அப்படிங்கிறது 100, 8 8 64, 12 12 144. ஸோ
சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 100, 200, 244, 240, 300, 344, 308, 308 வரும். சரிங்களா? ஸோ இதை ரூட் 308க்கு வேல்யூவே கிடையாது. இப்போ ரூட் 308 தான் ஆன்சர். இல்லைன்னா ஆப்ஷனில் இப்படி இருக்கலாம். 308 நீங்கள் தானா வகுத்தல் போட்டிங்கன்னா 2, ஓ 2 2, ஐ 2 10, நாலு 2 8. திருப்பி 2ஆல் போட்டிங்கன்னா 7 2 14, திருப்பி 7 2 14, திருப்பி 7ஆல் போட்டிங்கன்னா 11 77. அப்போ என்ன இருக்கும்? 2 போட்டு, ஏன்னா 2 இருக்கனால 2 2 போட்டுட்டு உள்ள 77ன்னு போடணும். இது ஆன்சராக இருக்கலாம், டைரெக்டாக இதுவே ஆன்சராக இருக்கலாம். புரியுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். சம் போலாங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 5. இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு கன செவ்வகத்தின் நீள அகல உயரத்தின் கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதன் மூளைவிட்ட நீளம் வந்து 5√5 சென்டிமீட்டர். 5√5 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய மொத்த பரப்பு யாது? ஒரு கன செவ்வகத்தினுடைய நீள அகல உயரத்துடைய கூடுதல் கொடுத்திருக்காங்க. கூடுதல் தான் 19 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதனுடைய மூளை விட்ட நீளம் வந்து 5√5. அப்ப அதனுடைய மொத்த பரப்பு என்ன? ஃபர்ஸ்ட் கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா தெரியும். 2/LB plus BH plus HL. 2/LB plus BH plus HL. இன்னொன்று அவங்க சம்லே கொடுத்துருக்கிறது L plus B plus H அப்படிங்கிறது 19 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 19 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கு ரூட், அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மூளை விட்டத்தின் நீளம் வேற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது மூளை விட்டத்தினுடைய நீளம்ங்கிறது என்னது? √L² plus B² plus H² தான் அதோடைய ஃபார்முலா. அது வந்து 5√5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த ரூட்டை நம்ம வெளியில ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? அதாவது இங்க பாருங்களேன், L plus B plus H ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா A plus B plus C whole squared is equal to A squared plus B squared plus C squared plus 2 of AB plus BC plus CA அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே இங்க நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலாவே ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே L² plus B² plus H² plus 2 of LB plus BH plus HL. LB plus BH plus HL. சரிங்களா? இப்போ உங்க கையில என்ன இருக்கு? இங்க பாருங்க, L plus B plus H இருக்கா? அப்போ அது 19. அந்த 19 நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 19 ஸ்கொயர். இப்போ இந்த L² plus B² plus H² ஒன்று இருக்கே தனியா, அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, L² plus B² plus H² is equal to 5√5 இருக்கா? ஆனா இங்க ரூட்டோட இருக்கு. அப்ப ரூட் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ரூட்டை நான் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்களேன், ஜஸ்ட் ரூட் இன்டு ரூட் வெறும் நம்பர், அதாவது √x இன்டு √x அப்படிங்கிறது வெறும் x. அந்த கான்செப்ட் பிரகாரம்
இந்த ரூட்டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ரூட் 5 இருக்குல்ல, எனக்கு இந்த ரூட் தேவையில்லை. அதனால நான் இருபுறமும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது இந்த ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆகும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு என்ன ஆகும், 5 ஸ்கொயர்டு இன்ட்டு ரூட் 5 ஸ்கொயர்டுன்னு வரும். தட் மீன்ஸ் 5 5 25. இப்பதான் சொன்னல ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ங்கிறது வெறும் எக்ஸ். அப்ப ரூட் 5 இன்ட்டு ரூட் 5ங்கிறது வெறும் 5 5 25 5ங்கிறது 125. புரியுதுங்களா? இது கொஞ்சம் முக்கியம். இதை தனியாகவே பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க நீங்க பின்னாடி ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயருக்கு எப்படி சார் நீங்க 125 வந்துச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு இங்க இருந்தா வந்துருக்கு. புரியுதுங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான், கட கட கடன்னு போட்டேன் பாருங்க. ஸோ இங்க 2 ஆஃப் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏவா, அதாவது எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். சரிங்களா? அதுதான் என்னது, மொத்த பரப்பு. இங்க பாருங்க, மொத்த பரப்பு 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். அதை கண்டுபிடிச்சா சம்மு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், 19 ஸ்கொயர்டுங்கிறது என்னது, 19 ஸ்கொயர்டு 361 ஈக்குவல் 165. சரிங்களா? பிளஸ் 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். இந்த 125 இந்த சைடு கொண்டு போயிருங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 361 125 கழிச்சிருங்க. ஏன்னா ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு வந்தால் மைனஸில் ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5 5 1 6, 5ல் 2 போச்சுன்னா 3, ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2. இப்போ ஆன்சர் வந்து 236 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்க்ரீன் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அங்கே கரெக்டாக வச்சிடறேன். கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? சரி வாங்க. ஆக்சுவலாக இது வந்து குரூப் 2 கொஷின், அதனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கனசெவ்வகத்தினுடைய நீள அகல உயரத்தினது கூடுதல் கொடுத்துருக்காங்க 19 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு, அதனுடைய மூலைவிட்ட நீளம் கொடுத்துருக்காங்க 5 ரூட் 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீள அகல உயரத்தோட கூடுதல் உங்கள் கையில் இருக்குது. அந்த கனசெவ்வகத்தினுடைய மூலைவிட்டத்தினுடைய நீளம் உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு மொத்த பரப்புக்கான ஃபார்முலா மனப்பாடமாக தெரியணும். கனசெவ்வகத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து தான் நீங்கள் இப்போ கொண்டு வர போறீங்க. இப்போ எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல்க்கு டைரக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னது, நீள அகல உயரத்தின் கூடுதல். அதுதான் இந்த நீள அகல உயரத்தின் கூடுதல் 19 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் இன்னொரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. அது என்னது, மூளை விட்ட கொடுத்துருக்காங்க. மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ரூட் 5. இது ரெண்டுமே சம்மில் அவங்க கொடுத்த க்ளூ, அதுதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2a பி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சார் ஏன் சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இங்கே தான் இந்த இடத்துல மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாதிரி இருக்குது. அது அப்படியே எல் பிளஸ் பி பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் போடும்போது எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இதுதான் மொத்த பரப்பு இருக்கிற ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. இப்போ உங்கள் கையில் இங்கே பாருங்களேன், ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவை எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் தான். எனக்கு ரூட் இல்லாமல் வேணும். ரூட்டு இல்லாமல் வேணுங்கிறதுக்காக தான் நான் இருபுறமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இருபுறமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பாருங்க, ரூட்டு இன்ட்டு ரூட்டுங்கிறது வெறும் நம்பர், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ங்கிறது வெறும் எக்ஸ், ரூட் 5 இன்ட்டு ரூட் 5ங்கிறது வெறும் 5. அது மாதிரி ரூட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகும். அந்த பிரகாரம் இது கேன்சல் ஆகுது. இது 5 ரூட் 5 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த பவரில் இருக்கிற ஸ்கொயர்டு வந்து 5க்கும் பொருந்தும் ரூட் 5க்கும் பொருந்தும். ஏன்னா இது பெருக்கல்ல இருக்குது. புரியுதுங்களா? அதனால 5 5 25. ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 வெறும் 5. 25 இன்ட்டு 5ங்கிறது 125. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இருக்குல்ல, 125 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் 2 ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல்ங்கிறது தான் மொத்த பரப்பு. இதுதான் நமக்கு தேவை. அதனால் இந்த 125 இந்த சைடு கொண்டு வந்துருக்கீங்க, மைனஸில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ 236 வந்துருச்சு. வேறு எது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் திருப்பி கேளுங்க.
நான் சொல்லித்தரேன். வேற யாருக்காச்சும் எங்கேயாச்சும் டவுட்ஸ் இருக்கா? 2 ஃபார்முலா தெரியணும், அவ்வளவுதான். ஒன்று கனசெவ்வகத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா தெரியணும், அப்புறம் a + b + c ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா தெரியும். அது 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சரி. அடுத்த சம் ரொம்ப ஈஸி தான், பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. ஒரு கன செவ்வகத்தின் நீள அகலங்கள் உயரம் நீள அகல உயரம் முறையே 50% உயர்த்தும் போது அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் யாது? நீள அகல உயரத்துல 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உயர்த்தும் போது அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? இந்த இடத்துல கன அளவுன்னு கொடுத்தனால நீங்க 3 டைம்ஸ் பண்ணணும். இதே பரப்பில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, பரப்பில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா 2 டைம்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. கன அளவுனா 3 டைம்ஸ், பரப்பில் ஏற்படும் மாற்றம்னா 2 டைம்ஸ் பண்ணணும். எப்படி சம் சால்வ் பண்றதுன்னு பாருங்க. எந்த ஒரு நம்பருமே கொடுக்கலன்னா நம்மளாவே எடுத்துக்கலாம். கன அளவு அப்படிங்கிறது 100ன்னு சொல்லிட்டு, சரிங்களா? கன அளவு எந்த ஒரு நம்பருமே சம்ல கொடுக்கல, அதனால நானாவே கன அளவு என்பது 100 என்க. நம்மளா ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 50% வந்து உயர்த்துறோம், சரிங்களா? வெரி ஃபர்ஸ்ட் டைம் 50% உயர்த்துறோம். நீங்க டக்குன்னு சொல்லலாம் 150 ஆயிரும். அடுத்தது செகண்ட் டைம் 50%. எதுல? 150ல 50%. புரியுதுங்களா? 150ல 50%. அப்போ 7 2 14, I 2 10, 75ஆல கூட்டணும். 75ஆல கூட்டினீங்கன்னா 5, 7 3 10, 12, 225. புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் டைம்ல 225ல 50%ங்கிறது என்னது? இதுல 2ஆல் அடிச்சு போடுங்க. 2 2 2 4 I 2 10. அதனால பிளஸ் 112.5, அதாவது 112.5 கூட்டுங்க. 0.5 5 2 7 3 337.5 கன அளவுங்கிறனால 3 முறை இந்த வேலையை பார்க்கணும், சரிங்களா? இப்போ கன அளவில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறதா புதுசா இருக்கிற 337.5ஐயும் ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 அதையும் கழிச்சு போட்டுருங்க. அதுதான் மாற்றம். ஸோ இங்கே 0 இருக்கனால 5 7 3 2 237.5% வந்து உயரும். உயர்த்துறாங்க, உயரும். புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது பார்க்க தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப அது ஈஸி. கொஸ்டின் நம்பர் 7. ஓர் அறையின் நீள அகல உயரங்கள், அதாவது ஒரு ரூம் இருக்குல்ல, அது வந்து கனசெவ்வக வடிவத்தில் ஒரு ரூம் இருக்குங்க, சரிங்களா? அதனுடைய நீளம் அகலம் உயரம் கொடுக்குறாங்க. என்னது? 12 மீட்டரு, 9 மீட்டரு, 6 மீட்டர். அதனுள் 1.5 மீட்டர் நீளமுடைய எத்தனை கனசதுர பெட்டிகளை நிரப்பலாம்? வாழ்வியல் கணக்குங்க, இதெல்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்ற கணக்கு. இது மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். முக்கியமான கணக்கு, வாழ்வியல் கணக்குகள். அவன் குடோன் வச்சிருக்கான். அவனுக்கு அந்த குடோனோட ரூம்ல அவனுடைய நீள அகலம் உயரம் தெரியும்.
ஒரு பெட்டி இத்தனை பெட்டி வருது, எத்தனை பெட்டி இப்போ அவனோட குடோனில் அடக்கலாம்னு கேட்டால் அவன் இந்த கான்செப்ட் வச்சு சொல்லிடுவான் ஈஸியாக. புரியுதுங்களா? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்க பாருங்க, கன செவ்வகத்துக்குள்ள நம்ம கன சதுர பெட்டியை அடுக்குறோம். ரொம்ப முக்கியமானது, கன சதுர பெட்டிகளை அடுக்குறோம். ஸோ ஃபார்முலா இங்க பாருங்க, எண்ணிக்கை ஓரியன்டான கணக்குகள் கொடுத்துட்டாங்கன்னா பெரிய வேல்யூவை மேலே போடணும். பெரிய வேல்யூ அப்படிங்கிறது அறையின் கொள்ளளவு. ஏன்னா அந்த குட்டியோட பெட்டியை விட ரூம் சைஸ் தானே பெருசு. அப்போ அறையின் கொள்ளளவு தான் மேலே போடணும். பிக் வேல்யூ எப்போதுமே மேலே இருக்கணும். சின்னது எது? பெட்டியின் கன அளவு, அது கீழே இருக்கணும். ஸ்மால் வேல்யூ எப்போதுமே கீழே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ அறையின் கொள்ளளவு பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஏன்னா இது வந்து கன செவ்வகம். சரிங்களா? இது வந்து கன செவ்வகம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப். ஏன்னா அது கன சதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. ஏற்கனவே கனசதுரம் தான் பார்த்தோம். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுருவாங்க. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ஆ. அப்போது 12 இன்ட்டு 9 இன்ட்டு 6. சரிங்களா? கீழே 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5. எப்போதுமே நீங்கள் புள்ளியை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. புரியுதுங்களா? ஸோ எத்தனை? 1 2 3 3 0 இருக்குது சார். அதாவது 3 புள்ளி இருக்குது. அப்போ எத்தனை 0 சேர்க்கணும்? மேலே 12 இன்ட்டு 9 இன்ட்டு 6 இன்ட்டு 1 2 3 சேர்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அடிச்சு போட்டுருங்க. ஏன்னா அந்த புள்ளி குத்தும் போது சில பேருக்கு வந்து தடுமாற்றம் ஏற்படும். அதுக்காக தான். எத்தனை புள்ளி இருக்குது? புள்ளிக்கு ஒரு 1 2 3 டிஜிட் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்குவீங்க. ஸோ கீழே ஆட்டோமேட்டிக்காக புள்ளி ரிமூவ் ஆயிரும், மேலே மட்டும் 1000 இருக்கும். சரிங்களா? இது பேசிக், இது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 3 12 I 3 15. அடுத்து 3 9 I 3 15. 2 3 6 I 3 15. சரிங்களா? அடுத்தது ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 சைஃபர். திருப்பி ஓரஞ்சு 5 4 20. ஓரஞ்சு 5 8 5 40. 32 6 6 நாள் 24. 24 இன்ட்டு 8 எவ்வளோ வருது? 8 நாள் 32 3 2 16 19. 192 பெட்டிகளை அடுக்கலாம். அவ்வளோதான். 192 பெட்டிகளை அடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, பெரிய ரூம் மேலே இருக்கணும். எப்போதுமே பெரிய வேல்யூ. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. சரி, பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ள குட்டி குட்டியாக நீங்கள் சின்ன சின்ன அட்டைப்பெட்டியாக அடுக்குறீங்க. அப்படின்னா பெரிய அட்டைப்பெட்டியோடைய கன அளவு மேலே போகணும், சின்ன அட்டைப்பெட்டியோட கன அளவு கீழே போகணும். அது மறந்துடாதீங்க. அப்புறம் கன செவ்வகத்துக்கான ஃபார்முலா, கன செவ்வகத்தினுடைய அந்த கன அளவுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கன சதுரத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா நேற்றே கொடுத்துருக்கேன், ஏ கியூப். அது ரெண்டையும் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் 192. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அது சம்பளம். இது டிவைக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இது ஃபார்முலா நல்ல டெய்லியும் படிக்கணும் ஃபார்முலா. சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்னது? அதுலேயும் பெரிய நம்பர் தான் கொடுத்துருப்பேன். பெரிய நம்பர் தான் மேலே இருக்கும். ஆமாம் ஆமாம், அது ரெண்டுமே கனசதுரங்க. அதனால பெரிய ஏ கியூப் இவ்வளோ போய் சின்ன ஏ கியூப் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? இது கனசதுரம், அது கனசதுரம். இது கன செவ்வகமும் இருக்கு, கனசதுரமும் இருக்கு. இங்க தெளிவாக நான் ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, ஃபார்முலா பக்கத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, கன செவ்வகத்துக்கான கன அளவு இது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கன சதுரத்துக்கான கன அளவு. ரெண்டையும் தான் நம்ம டிவைட் பண்றோம். நோட்ஸ் மட்டும் ஒன்று விடாமல் எழுதிக்கோங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்க, பிக் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ. இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே சின்ன சின்ன நோட்ஸ்னாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியறதுக்கு பின்னாடி.
இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் 10 நாள் எடுத்து பார்க்கும்போது நோட்ஸ் சரியா இல்லைன்னா புரியாது. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி. ஓகே, இதே மாடல் ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் சம் இதே மாடல், அதுவும் டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூ தான். இப்போ இதே மாடலில் கேட்குறாங்க, அதனால 2 சம் கொடுக்குறேன். சரிங்களா? 2 சம் இல்லை, ஒரு மாடல் சம், அதே மாடல் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குற கொஷின் வந்து 8வது கொஷின். 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 7.5 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கற்களை கொண்டு 20 மீட்டர் 2 மீட்டர் 0.75 மீட்டர் அளவுள்ள சுவரை கட்ட எத்தனை செங்கற்கள் தேவை? இப்படி ரியல் டைம் சம். ஒரு சுவர் எழுப்ப போறீங்க, காம்பவுண்ட் சுவர், எத்தனை செங்கல் வேணும்? இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்க தான் ஃபார்முலா வந்து சொல்ல போறீங்க. இப்போ நம்ம எண்ணிக்கை எழுத போறோம். சொல்லுங்க, பிக் வேல்யூ எது? சுவர் பெருசா செங்கல் பெருசா? சுவர் தான் பெருசு. அப்ப சுவரின் கன அளவு ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்டா? சுவரின் கன அளவு, அதுக்கப்புறம் தான் செங்கல், அதான் சின்னது. செங்கலின் கன அளவு. ஒரு சுவருமே இங்க கனசெவகம் தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு செவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், 2 சைடும் உயரம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப அது ஒரு கனசெவகம் தான். புரியுதுங்களா? ஸோ சுவரினுடைய கன அளவுக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், இதுக்கும் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஆனா இங்க உங்களுக்கு என்ன ட்விஸ்ட்? ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர்ல இருக்கு, அடுத்தது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? அதாவது 20 மீட்டரு 2 மீட்டரு 0.75 மீட்டருங்கிறது சுவரினுடைய கன அளவு. செங்கலுடைய கன அளவு வந்து 20 சென்டிமீட்டரு 10 சென்டிமீட்டரு அப்புறம் 7.5 சென்டிமீட்டர். கரெக்டா? இப்ப நீங்க எப்போதுமே சின்ன அளவுக்கு மாத்திக்கோங்க. மீட்டரை சென்டிமீட்டரா மாத்து. அப்போ ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டரு? 100 சென்டிமீட்டரு. அப்போ 20 மீட்டருங்கிறது எத்தனை மாறிடும்? 20ஓட 2 0 சேருங்க, 2000 சென்டிமீட்டரு. 2 மீட்டருங்கிறது 200 சென்டிமீட்டரு. 0.75 மீட்டருங்கிறது 75 சென்டிமீட்டரு. புரியுதுங்களா? ஸோ டிவைடட் பை கீழே 20 10 இதெல்லாம் சென்டிமீட்டர். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கவனிங்க, எழுதாதீங்க, கவனிங்க. இங்க நான் என்ன பண்றேன், 75 அப்படின்னு போடுறேன். ஏன் 75ன்னு போடுறேன்? ஏன்னா மேல இங்க பாருங்க, ஒரு ஸ்தானம் தான் இருக்கு. எனக்கு புள்ளியோட வச்சீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். இந்த புள்ளியை ரிமூவ் பண்றதுக்காக, ஒரு ஸ்தானம் தானே, அப்ப மேல 10ஆல பெருக்கிக்கோங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது 2 ஸ்தானம் இருந்தா மேல 100ஆல பெருக்கிக்கோங்க. முழு நம்பரா வச்சே போடுங்க, புள்ளியா வச்சு போடாதீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஸோ இங்க ஒரு புள்ளியை ரிமூவ் பண்றதுக்காக நான் மேல 10ஆல பெருக்கிக்கிட்டேன். பகுதியில் 2 புள்ளி, அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருந்துச்சுன்னா மேல 100ஆல பெருக்கிக்கங்க. கீழே 3 ஸ்தானம் இருந்துச்சுன்னா, புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருந்துச்சுன்னா 1000ஆல பெருக்கிக்கங்க. புள்ளியோட போட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அடிச்சுக்கோங்க, 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இங்கே 2 2 12 20. இந்த 75 அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 75க்கு இந்த 75 கேன்சல் ஆயிரும். இங்கே 200, இங்கே ஒரு 0, 2000 20,000. ஸோ மொத்தம் அந்த செவுரு கட்டுறதுக்கு 20,000 செங்கல் தேவை, அவ்வளோதான். நம்ம வீட்டிலே ஒரு காம்பவுண்ட் சுவர்லாம் எழுப்புறோம், இல்லை ஒரு ரூம் எல்லாம் கட்டுறோம்னா நம்மளே நீள அகலம் உயரம் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை செங்கல்ங்கிறது நம்மளே சொல்லிடலாம். புரியுதுங்களா? வாழ்வியல் கணக்குகள், அளவியல் மட்டும் நம்மளுடைய வாழ்வியல் கணக்குகள். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் அளவியல் இருந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது 2 அல்லது 3 கணக்கு கொடுத்துட்றாங்க. 2 கணக்கு கம்பல்சரி இருக்குங்க, இல்லாமல் இருக்காது.
தனி வட்டி கூட்டு வட்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அளவியல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த போலாங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் சம். ஒரு கூடத்தின் அளவுகள் அளவுகள் 10 மீட்டரு, 9 மீட்டரு, 8 மீட்டர். அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைகளுக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 செலவானால் மொத்த செலவீனம் யாது? கூடம்னா ஒன்றும் இல்லைங்க, ரூம் தான். ரூமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க 10, 9, 8ன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ரூமுக்கு ஒரு வெள்ளை அடிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், சுற்றிலும் அடிப்போம், கரெக்டுங்களா? சுற்றி அடிப்போம், அதுக்கப்புறம் மேலே செவுத்துக்கு அடிப்போம், தரைக்கு அடிக்க மாட்டாங்க யாரும், கரெக்டு தானேங்க? இந்த கான்செப்ட் கரெக்டு தானே? வெள்ளை அடிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தரைக்கு மட்டும் கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ கனசெவ்வகத்தினுடையது பக்கப்பரப்பு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பக்கப்பரப்பு. அதே மாதிரி பிளஸ் மேற்கூரையின் பரப்பு. அந்த மேற்கூரை எப்படிங்க இருக்கும்? மேற்கூரை எப்படி இருக்கும்? நார்மலா ரூம் சொல்றேன், நார்மலா ரூம் வந்து செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும், சரிங்களா? கீழே இருக்கிற தரை மட்டும் செவ்வக வடிவம் இல்லை, மேலே இருக்கிற சீலிங்கும் செவ்வக வடிவம் தான், புரியுதுங்களா? அப்போ பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சு மேற்கூரையினது பரப்பு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு, இந்த சம் முடிஞ்சிருச்சு. பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா, கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா என்னது? 2 L + B × H. மேற்கூரைங்கிறது ஒரே ஒரு செவ்வகம் தான், அதுக்கு வந்து L × B. புரியுதுங்களா? அப்போ 2 L + B. நீளம்ங்கிறது என்னங்க? 10, அகலம்ங்கிறது 9, உயரம்ங்கிறது 8, அடுத்தது நீளம்ங்கிறது 10, அகலங்கிறது 9. இதை சிம்பிளை பண்ணி போடுங்க. 19, அதுக்கப்புறம் 19 2 38, 38 8 எத்தனை? 8 8 64, 6 3 8 24, 30, 304 ப்ளஸ் 90. ஸோ 394. இந்த 394 அப்படிங்கிறதோட ஒரு சதுர மீட்டருக்கு 8 ரூபா 50 காசுங்கிறாங்க. அப்போ 394 சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 பெருக்கிக்கணும், சரிங்களா? பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 394 8ஆல பெருக்கிட்டீங்கன்னா 8 32 3 9 8 72 75 7 3 24 7 4 7 31 3 1 5 2 ப்ளஸ் இதில் பாதி 2 2 9 2 18 7 2 14. இப்போ 9 9 5 14 மிச்சம் 1 2 3 3 3 3 4 9 ஆன்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? அப்போ அதாவது இங்கே பாருங்களேன், 394 ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 394 85ஆல பெருக்கி, நல்லா கவனிங்க, 85ஆல பெருக்கி இங்கே புள்ளி இருக்கனால வந்த வேல்யூவோட நான் ஒரு ஸ்தானம் புள்ளி குத்தி இருக்கணும். நான் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக 394 8ஆல மட்டும் பெருக்கி 3152ன்னு எடுத்துட்டேன்.
0.5 அப்படிங்கிறது என்னது? பெருக்குனா என்ன வரும்? இதோட பாதி தானே. 394ஓட பாதி 4 2 9 2 18 7 2 14 தானே. இது ரெண்டையும் கூட்டி ஆன்சர் பண்ணணும். வேற ஒன்றும் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் பண்ணுற அந்த 8.50 பெருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்படி சிம்பிளை பண்ணி போட்டிருக்கேன். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 8.5 பெருக்கி ஆன்சர் போடுங்க. கரெக்டாக தான் வரும். சரிங்களா? நமக்கு எக்ஸாமில் வந்து திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸாமில் வந்து நான் வேதிக் மேக்ஸ் பிரகாரம் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுறேன்னா, இல்லை நான் கரெக்டாக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம் தெரியாது. அந்த டைமுக்குள்ளே நான் கரெக்டான வேல்யூ போடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணுறீங்களா? அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த சம் போகலாங்களா? ஸோ இது சொல்லுங்க. பரப்புக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்க. 2 of L plus B into H ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் 8 மீட்டர்ன்ட்டு எப்போதுமே ஆர்டர் வந்து நீளம், அகலம், உயரம் அப்படிதான் கொடுப்பாங்க. இதனுடைய ஆர்டர் வந்து மாறாது. இப்போ எல் இன்ட்டு பிக்கு வந்து இப்போ ஒரு கணக்கு சொல்ற பாருங்களேன். 10க்கு 5 அளவு 10க்கு 5 அளவுள்ள ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து செவ்வகம் தான் அர்த்தம். 10க்கு 5னா என்ன? 10க்கு 5னா இது 10 நீளம், இது அகலம் அர்த்தம். புரியுதுங்களா? 10க்கு 5 பலகை கொடுப்பா அப்படின்னா நீளம் அகலம் அர்த்தம், செவ்வகம் அர்த்தம். இது மாதிரி 3 கொடுத்தாங்கன்னா நீளம் அகலம் உயரம்னு நம்மளா தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதுல பக்கப்பரப்பு எப்படின்னு கேக்குறீங்களா? அதுல டவுட் இருக்குங்களா? அதுல டவுட் எதுவும் இருக்குங்களாமா? ஏன் நம்ம பக்கப்பரப்புன்னு ஓகே, ஏன் பக்கப்பரப்புன்னு எடுக்கணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஏன் மொத்த பரப்பு எடுக்க வேண்டியதானே? இல்ல வலைப்பரப்பு அது மாதிரி அந்த மாதிரி டவுட் இருக்குங்களா? ஏன் பக்கப்பரப்பு எடுத்தோம்னு ஒரு டவுட் வருதுன்னா, வெள்ளை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நீங்க உட்காந்துருக்கீங்க ரூம் சுத்தி பாருங்க, வெள்ளை எங்க அடிச்சிருக்காங்க? தரையில தான் அடிச்சிருப்பாங்களா? இல்ல இல்ல, சுத்தி தானே அடிச்சிருக்காங்க. 4 செவரும் தானே அடிச்சிருக்காங்க. மேல பாருங்க, சீலிங்ல அடிச்சிருக்காங்களா? சீலிங்லயும் அடிப்பாங்க. புரியுதுங்களா? சோ பக்கப்பரப்புங்கிறது தன்னை சுத்தி இருக்கிற பரப்பு. 4 செவரும் தான் பக்கப்பரப்பு பிளஸ் மேற்கூரையும் பரப்பு. புரியுதுங்களா? ஓ, வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்த டாபிக் கொடுத்துக்கோங்க. கூம்பு, கோன். கோன். சரி, ஒரு கோன் எப்படி இருக்கும்? நீங்க நார்மலா நம்ம பசங்க, சின்ன பசங்க சாப்பிடுவாங்களோ கோன் ஐஸ்கிரீம், அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும் கோன். கோன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரேஷன்ல வந்து மண்ணெண்ணெய் அளந்து ஊற்றுவாங்க. அதுக்கெல்லாம் கோன் வடிவிலான இதுதான் வச்சிருப்பாங்க. இப்பதான் பெட்ரோல் பங்க்ல கூட ஆயில் வந்து வேற மாதிரி கேன் யூஸ் பண்றாங்க. ஆனா கோன்ல தான் முன்னாடிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூம்பு வடிவத்துக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் அந்த பிடிக்கிற அந்த கோன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இது வந்து ஆரம். இங்க பாருங்க, மிடில்ல இருந்து இது வந்து ஆரம். சரிங்களா? இது வந்து உயரம் ஹெச். இது வந்து உயரம். இந்த சாஞ்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எல். எல். இது பேரு சாய் உயரம்னு கூட சொல்லுவாங்க. 10th எல்லாம் போட்டா அப்படிதான் போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கூம்பு வடிவ கூடாரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும். ஸோ இதுதான் கூம்பு வடிவ படம். ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா கன அளவு அப்படிங்கிறது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வால்யூம். வலைப்பரப்பு. வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இங்கிலீஷ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது பை ஆர் எல்.
மொத்த பரப்பு மொத்த பரப்புங்கிறது என்னது? கொஞ்சம் நல்லா டயக்ராம் பாருங்க. மொத்த பரப்புங்கிறது இந்த வலைப்பரப்பு சுத்தி இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய வலைப்பரப்பு. அதோட கீழ ஒரு அடிப்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு வட்ட வடிவத்துல இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்த பரப்புங்கிறது வலைப்பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு. வலைப்பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு. வலைப்பரப்புங்கிற ஃபார்முலா வந்து பை ஆர் எல்லுங்க. அடிப்பரப்புங்கிறது வட்டம் அப்படிங்கிறனால வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயருங்க. ஸோ ரெண்டுலையும் பை ஆர் காமனாக இருக்கனால பை ஆர் ஆஃப் எல் பிளஸ் ஆர். மொத்த பரப்புனா இதுதான் மெயின், பை ஆர் ஆஃப் எல் பிளஸ் ஆர். அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு தான் நான் டைரக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். வலைப்பரப்புக்கு வந்து பை ஆர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 3 ஃபார்முலா தான் முக்கியம். அது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, சாய்வு உயரம். சாய்வு உயரம் எல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இல்லை எல் ஸ்கொயர்டாக கொடுக்குறாங்கன்னா ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அல்லது. அப்புறம் கூம்பினோட அடிப்பரப்பு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸி. கூம்புடைய அடிப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் மாதிரி தான் இருக்கும். அதனால வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணி. சரி, கான்செப்ட் சொல்கிறேன், அதோட நான் இன்னைக்கு கிளாஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கூம்புக்கான சம்மும் இதை தொடர்ந்து இடைக்கட்டத்துக்கான சம்மும் நாளைக்கு பார்க்கலாம். கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு செங்கோண முக்கோணத்தின் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களில் ஏதேனும் ஒன்றை அச்சை பற்றி ஒரு முழு சுற்று சுற்றுவதால் கிடைப்பது நேர்வட்ட கூம்பு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பசங்க வச்சுட்டு சுற்றி விளையாடுவாங்க தெரியுங்களா, இப்படி இருக்கும். இந்த வந்து இப்படி, இது வந்து கையில் பிடிச்சிப்பாங்க. இது இப்படி இருக்கும் கூம்பு. இந்த இதை மட்டும் சுற்றுவாங்க. இதை இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த செங்கோண முக்கோணம் சுற்றும். அப்படி சுத்தும் போது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா, உருளையின் கன அளவில் கூம்பின் கன அளவு மூணில் ஒரு பங்கு. அது என்னது மூணில் ஒரு பங்கு? டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு உருளைங்க, சரிங்களா? இது வந்து ஒரு உருளை, சரிங்களா? இதோட மையம் இது. நல்லா கவனிங்க. இதுல எத்தனை கூம்பு இருக்குன்னா, இங்க பாருங்களேன், இது ஒரு கூம்பா, ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு இது எடுத்தீங்கன்னா இது ஒரு கூம்பாயிரும். அதே மாதிரி இது ஒரு கூம்பாயிரும். மொத்தம் ஒரு உருளைக்குள்ள 3 கூம்புகள் இருக்கு. அதான் உருளையோட கன அளவில் கூம்பினுடைய கன அளவு வந்து மூணில் ஒரு பங்கு. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. உருளையின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு, உருளையின் கன அளவு அப்படிங்கிறது 3 டைம்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு கூம்பின் கன அளவு. 3 கூம்போட கன அளவை 3ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு உருளை வந்துடும். அதான் 3 இன்ட்டு கூம்பின் கன அளவு. உருளையின் அது கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் 3 இன்ட்டு கூம்பின் கன அளவு.
கூம்பின் கன அளவுக்கு என்னங்க ஃபார்முலா? என்ன எழுதியிருக்கீங்க பாருங்க. கூம்பின் கன அளவு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கீங்க படிங்க. கூம்பின் கன அளவு என்ன எழுதியிருக்கீங்க? 1/3 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எப்படி 3 இந்த சைடு வந்தால் 1/3 ஆயிடுச்சா? எப்படி கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்துச்சுன்னு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உருளையின் கன அளவுக்கு போய் ஃபார்முலா மெமரி பண்ணிட்டுக்க தேவையில்லை, இங்கேயே படிச்சிட்டீங்க. உருளையின் கன அளவுங்கிறது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், சரிங்களா? அதை 3ஆல் வகுத்தீங்கன்னா அது கூம்பின் கன அளவு அப்படின்னு புரிஞ்சு படிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஃபார்முலா ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னது, சரிங்களா? அவ்வளோதான், இதோட கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் கூம்பினது சம்ஸுக்கும் அப்புறம் இடைக்கண்டம் அதுக்கும் நாளைக்கு முடிஞ்சிடும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?